துபாயில் பொது பார்க்கிங் வசதிகளை நிர்வகித்து வரும் பார்க்கிங் நிறுவனத்தின் PJSCயின் சந்தை வெளிப்பாட்டின்படி துபாய் எமிரேட்டில் கட்டண பார்க்கிங் சராசரி மணி நேர செலவானது போன வருஷத்தோட இதே காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்போது 51% அதிகரிச்சிருக்கான். குறிப்பா ஜூலை செப்டம்பருக்கு இடையில மதிப்பிடப்பட்ட சராசரி மணி நேர கட்டணம் ஒரு மணி நேரத்திற்கு 3.3 திரகம்ஸா உயர்ந்திருக்கான். இது ஏப்ரல் மாதத்தில் துபாயில் மாறுபட்ட பார்க்கிங் கட்டணத்தை அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 2.01 திரகம்ஸ்ல இருந்து அதிகரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. துபாயோட பொது பார்க்கிங் ஆபரேட்டரான பார்க்கிங் என்ன சொல்றாங்கன்னா, பார்க்கிங் மண்டலங்கள் B&D ஆகியவை A&Cயோட கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நடப்பு ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்கு இடையில புதிய பொது பார்க்கிங் இடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கனால சராசரி கட்டணம் சற்று குறைந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. தற்போது மதிப்பிடப்பட்டுள்ள இந்த சராசரி மணி நேர கட்டணம் அனைத்து பொது பார்க்கிங் மண்டலங்களிலும் செலுத்தப்படும் சராசரி கட்டணத்தை குறிப்பதுடன் நேர மாறுபாடுகளுக்கு ஏற்ப சரி செய்யப்பட்ட நிலையான மற்றும் பிரீமியம் பகுதிகளையும் உள்ளடக்கியிருக்கு. துபாயின் பார்க்கிங் அமைப்பு ஏப்ரல் 4 இந்த வருஷத்துல இருந்து தேவை அடிப்படையில பார்க்கிங் ரேட்டை நிர்ணயம் செஞ்சுச்சு. இது இடம் மற்றும் நாளின் நேரத்தை பொறுத்து மாறுபடும். அந்த வகையில டவுன்டவுன் துபாய், பிசினஸ் பே, தெய்ரா, ஜுமேரா போன்ற பிரீமியம் பகுதிகள்ல 6 திரகம்ஸா ரேட் இருக்கு. மற்ற இடங்கள்ல பழைய கட்டணங்களே கண்டினியூ ஆகுது. அதே நேரத்துல நைட்டு 10லேருந்து 8 மணி, ஞாயிறு பொது விடுமுறை நாட்கள்ல பார்க்கிங் ஃப்ரீ. இந்த கட்டண மாறுபாட்டை தொடர்ந்து பல வாகன ஓட்டிகள் சீசனல் கார்டுக்கு மாறியிருக்காங்க. இதனால சீசனல் கார்டுகளோட விற்பனையும் 122% உயர்ந்து 81,000 உயர்ந்திருக்கு. நிறுவனம் 2025ஆம் ஆண்டின் 3வது காலாண்டில் 157 மில்லியன் திரகம் நிகர லாபத்தை பதிவு செஞ்சிருக்கு. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணா 50% அதிகம். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.